ஈரானில் நிலவும் போர் சூழலால் விமான நிலையங்கள் மூடப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் மல்லிகைப்பூ ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசனுடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்றுமதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. குறிப்பாக மதுரையில் பிரசித்தி பெற்ற மல்லிகைப்பூ வளைகுடா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்ய முடியாமல் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் திரு ஜெகதீசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார், இந்த மல்லிகைப்பூ ஏற்றுமதி இந்த போர்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டது? சார், இந்த ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடத்துகின்ற இந்த போர் எதிர்பாராமல் துவங்கப்பட்டது. நிறைய பாதிப்பு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அழுகும் பொருட்கள், பெரிஷபிள் கமாடிட்டிஸ் நிறைய பாதிச்சிருச்சு. இப்போ மதுரையிலேருந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் பூ பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு அதிகமாக தினசரி 2 டன்னுலேருந்து 2.5 டன் வரைக்கும் ஏற்றுமதி ஆகுது. இது எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ் போய் அங்கேருந்து தான் டிரான்சிட்டில் வேறு ஃப்ளைட்டு மாறி போகணும். இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மஸ்கட் ஏர்போர்ட்டை தவிர மற்ற எல்லா ஏர்போர்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த வாரம் ஆரம்பித்த உடனே. இப்போ இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் ஏர்போர்ட்டு ஒரு ஏரியாவில் ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு சில ஃப்ளைட்டு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு 10 நாளாகவே கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளே உள்ளாக்கியிருக்காங்க ஏற்றுமதியாளர்கள். மல்லிகைப்பூ இதெல்லாம் பொறுத்து மதுரை தான் பெரிய ஹப்பு. இது 2 மாதம் ஆஃப் சீசனாக இருந்துச்சு. பீக் வின்டரில் பூ வராது. இது எப்போ இருந்ததுன்னா பிப்ரவரி பிறகு தான் ஆரம்பிச்சிச்சு. சீசன் ஆரம்பித்து ஒரு 10 நாள்லேயே இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கு மிக கடுமையான பாதிப்பு. அமெரிக்கா, கனடா கூட நாங்கள் பூ அனுப்ப முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கு. மலர்கள்ங்கிறத தவிர்த்து இன்றைக்கி பெரிஷபிள் கமாடிட்டிஸ் தென் தமிழகம் ஒரு பெரிய ஹப்பு. காய்கறி ஏற்றுமதியாக இருக்கட்டும், பழங்கள் ஏற்றுமதியாக இருக்கட்டும், கடல்சார் உணவுகள், சீ ஃபுட்டு இதாக இருக்கட்டும், எல்லாமே தென் தமிழகத்தில் அதான் முக்கியமான பங்கு வகிக்குது. இது எதுவுமே பண்ண முடியல. இது என்னன்னா, இது ஒரு வாரம் கழித்து அனுப்பிக்கலானோ 10 நாள் கழித்து அனுப்பிக்கலானோ அது வச்சுருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹைலி பெரிஷபிள். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கப்போ இப்போ மற்ற ஃபுட் ஐட்டம் மாதிரி கிடையாது, மற்ற பொருட்கள் ஏற்றுமதி மாதிரி கிடையாது. அப்போ மிக கடுமையான பாதிப்பு. இன்றைக்கி லாஸ், இன்றைக்கி இதோட அப்படியே அன்னைக்கு வரக்கூடிய அந்த சரக்கு அன்னைக்கு அனுப்ப முடியும். இந்த வாரம் எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே இது தள்ளி கொடுத்துக்கிருக்காங்க. இப்போ நேற்றைக்கு அறிவிப்பு பார்த்துருப்பீங்க. மதுரை விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையமாக மத்திய அமைச்சரவை முடிவு பண்ணி அதை டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஒரு தென் தமிழகத்தோட தொழில் வணிக பெருமக்களோட ஒரு 20 ஆண்டு கால கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு வர்த்தகம் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நம்பிக்கை இது ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு. நன்றி. இவர்களை பொறுத்தளவிற்கு வளைகுடா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்குமே அழுகக்கூடிய பூ, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்ப முடியவில்லை. ஒரு நாள் ஒன்றுக்கு 2 டன் அளவிற்கு பூ அழுகும் பொருட்களாகவே தற்போது வீணாகி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். போர் முடிவுக்கு வந்தால் மட்டுமே உலக நாடுகளில் பூக்கள் மற்றும் காய்கறிகளை தென் தமிழகத்தில் அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.